என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாம் பார்க்கும்போது டீச்சரோட 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபேர்வெல் டே டீச்சர் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஞாபகம் தான் டீச்சருக்கு வருது. அது இல்லாமல் என்னதான் அடுத்த டீச்சர் வந்து அடுத்த ஹையர் லெவலுக்கு போனாலும் என்னோட 10ஆம் கிளாஸ் படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவங்கள பார்த்தா உள்ள இருக்கிற சங்கடம் கூட போயிடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறது அவங்க தான். அதே மாதிரி நீங்களும் இந்த பள்ளி வாழ்க்கை போனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ கான்டாக்ட் பண்ணிட்டு ஒன்றா இருங்க. டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது யாரையாவது புண்படுத்திருந்தா டீச்சரை மன்னிச்சிருங்க. டீச்சர் அடுத்தாங்க அவங்க கூட அதிகமாக பேசுறது டீச்சருக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா டீச்சருக்கு 3 சப்ஜெக்ட்னால கரெக்டாக அதுக்குள்ள ஜாலியாக கரெக்டாக இருந்தது. ஆர்டி சீக்கிரமாகவே பர்சனலாக பேசுறதுக்குள்ள டைம் வந்து டீச்சருக்கு கிடைக்கல. அது எனக்கு டீச்சருக்கு அதில் ஒரு கொஞ்சம் சங்கடம் உண்டு. உங்க கூட பின்ன அதே மாதிரி ட்ராமா ஒன்று கிடச்சிது. ட்ராமா டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணீங்க. கலோரிசம் வந்து கலோரிஸில் நல்லா நமக்கு A கிரேடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கிறது நீங்களும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருப்பீங்க. இனி ஹையரில் நீங்கள் வந்து சயின்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஏதாவது டவுட் இருந்தால் டீச்சர்கிட்ட கேளுங்க. எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வாங்க. அதே மாதிரி ஹெச்எம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10th முடிச்சுட்டு படிக்க முடியல, ஏதாவது தொழில் அடிப்படையான கல்வியை படித்து வாழ்க்கையில் முன்னாடி வாங்க. படித்து தான் முன்னேறணும்னு இல்லை, பிஸ்னஸ் பண்ணி முன்னாடி வரலாம். அதனால எல்லாருக்குமே நல்ல திறமைகள் இருக்குது. எல்லாரும் அதை பயன்படுத்துங்க. எஸ்எஸ்எல்சி தேர்வு நல்லா எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக ஆன்சர் எழுதுங்க. நிறைய A+ வரணும். பள்ளிக்கு நல்ல பெருமையை தேடித்தாங்க. நன்றி, வணக்கம்.